ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. சிம்பிளா, இலகுவா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுகிறாரு. ஸ்தோத்திர. கிழவனுக்கும் புரியும், இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கும் புரியும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் உன் வாழ்க்கை டாப் லெவல்ல போவோம். விசுவாசித்தால் நீ மகாராணி மாதிரி இருப்ப. விசுவாசித்தால் அவருடைய முத்திரை மோதிரமாய் இருப்பாய். நீ விசுவாசித்தால் மலையில் மேலே உன்னை ஏறி வர பண்ணுவார். நீ விசுவாசித்தால் மலையில் மேலே இருக்கிற பட்டணம் போல் இருப்பாய். நீ விசுவாசித்தால் உலகத்துக்கு ஆசீர்வாத மகனாய் ஆசீர்வாத மகளாய் இருப்பாய். தேவனுடைய மகிமையை காண்பாய். கண்ணால பார்ப்ப மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இது சட்டம், இது விதி, இது தீர்மானிக்கப்பட்டது. விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். இது தீர்மானிக்கப்பட்டது. இதுதான் விதி, இதுதான் சட்டம். நான் விசுவாசித்தால் மகிமையை காண்பேன், சுகத்தை காண்பேன், விடுதலையை காண்பேன், அற்புதத்தை காண்பேன், கட்டாதவர்களை காண்பேன், இதுவரைக்கும் அனுபவிப்பாதவர்களை நான் அனுபவிப்பேன். என் வீட்டுக்கு வர வேண்டிய அத்தனை நன்மையும் எனக்கு வரும். எதனால் வரும்? என் இதயத்தில் உணர்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என் வாயினாலே அறிக்கை செய்கிறேன். உன் விசுவாசம் லாசருடைய மரணத்தின் விதியையே மாற்றியமைக்கும். பெணமா நாறிக்கிட்டு இருக்கிற உன்னுடைய விதியை மாற்றியமைக்கும். உன் விசுவாசம் உன் உன் மகன், உன் பிள்ளைகள் எல்லாருடைய தலை எழுத்தையே மாற்றியமைக்கும். நாறிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையினுடைய விதியை மாற்றியமைக்கும்.